October 6th Hindu newspaper discussion. Important article மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சயின்ஸ் பேஜ். காஸ்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட டிஜிட்டல் பூஸ்ட்டுக்கும் அதோட இவேஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் பேசுறாங்க. அப்போ டிஜிட்டல் பூஸ்ட் அப்படின்றப்போ லேப்டாப்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸு, மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது எப்படி வேஸ்ட் ஆகுது, இந்த வேஸ்ட்டை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்ரு. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 2.2 மில்லியன் டன்னஸ் ஆஃப் இவேஸ்ட் வந்து இன் 2025 ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதில் இன்ஃபார்மலாக தான் மோஸ்ட்லி 50%, 60%க்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபார்மலாக தான் ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்மல் செக்டராக தான் இருக்குது, அதை வந்து ஃபார்மலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இவேஸ்ட்னால என்னென்ன பிரச்சனை வரும், ஹியூமன் ஹெல்த்தாக இருக்கட்டும், என்வரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 2.2 மில்லியன் டன்னஸ் ஆஃப் என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா இவேஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் 2025. இதில் சில சிட்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க, ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. சீலாம்பூர், முஸ்தாபாபாத், டெல்லி. ஓகேவா? அதாவது டெல்லியில் வந்து கரோல்பாக் அப்படின்ற ஒரு ஏரியாவே இருக்குது. அங்கே என்னென்னா இருக்கக்கூடிய பழைய ஃபோன்ஸ் எல்லாத்தையும் அதோட மார்க்கெட்டே அங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய வந்து வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக. ஸோ இவேஸ்ட்னால என்னென்ன ஹியூமன் ஹெல்த் கிரியேட் ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், இதிலே கொடுத்துருக்கான். இவேஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது மெயின்ஸில் தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டாவே போதும், இதோட இம்பாக்ட்ஸ் என்ன, வே ஃபார்வர்ட் என்ன கிளியராக இருக்குது. ஓகே, அப்போ ஹியூமன் ஹெல்த்தில் என்ன இம்பாக்ட்ஸ் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் கிரியேட் ஆகும். ஓகே, நியூரலாஜிக்கல் டேமேஜ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்து கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி இதுக்கு பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் 2022. ஓகேவா? ஸோ அதுபடி எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ப்ரொடியூசர் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த வேஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுலேயே ரெஸ்பான்சிபிள். அப்போது இதில் அந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். யாராக இருக்கட்டும், ரீசைக்கிளராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இல்லை ரீஃபர்பிஷர் திரும்ப வாங்குறவராக இருக்கட்டும், வேஸ்ட் இவங்க எல்லாருமே என்ன பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்குது. இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா இது எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்றது தான் இஷ்யூ. ஓகேவா? ஸோ அது ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னா மல்டி ப்ராங்டு ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், லோக்கல் கம்யூனிட்டிஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்லும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபார்மலாக இருக்கக்கூடிய செக்டாரை ஃபார்மல் வேக்கு கொண்டு வரணும், இந்தியன் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக அதுதான். இவேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ப்ரிலிம்ஸ்லேயும் இதே போதும், ப்ரிலிம்ஸ்க்கும் போதும், மெயின்ஸுக்கும் போதும். 5 பாயிண்ட், என்ன எஃபெக்ட், என்ன வே ஃபார்வர்டு, என்ன கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க, போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 23 டேட் ஆஃப்டர் ரெயின் ட்ரிகர்ஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கான காசஸ் என்ன, லேண்ட்ஸ்லைடு எதனால் கிரியேட் ஆகும், ப்ளஸ் அதோட இம்பேக்ட் என்ன, ப்ளஸ் வே ஃபார்வர்டு என்ன, கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன, இது போதும் மெயின்ஸுக்கு. ஸோ லேண்ட்ஸ்லைடு ஹிமாலயாஸில் லேண்ட்ஸ்லைடுக்கான ஃபேக்டர்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகும், வெஸ்டர்ன் காட்ஸில் லேண்ட்ஸ்லைடுக்கான ஃபேக்டர்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்சிங் ஃபேக்டர்ஸை மட்டும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுட்டா போதும். ஓகேவா? மற்றபடி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் லேண்ட்ஸ்லைட்னா ஒரு டாபிக், அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனு, அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இம்பாக்ட்ஸு, காசஸ், கவர்மெண்ட் மெஷர்ஸ், வே ஃபார்வர்டு. ஓகே, அவ்வளோதான். இந்த 5 பாயிண்ட் வச்சு எழுதிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் எதுவும் இல்லை. ஸோ ஃபோர்த் பேஜில் எஜுகேஷன் ப்ளஸ். எஜுகேஷன் ப்ளஸில் இது என்னென்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிறதுனால, என்னென்னா நிறைய ஸ்ட்ரீம்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸால் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிசிஷன் ஃபேட்டிக். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவனுக்கு என்னத்தை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. ட்ரிபிள் டிகிரி, டபுள் டிகிரி, ஓகே, என்னென்னா பிஎஸ்சி படிக்கும்போதே, அதாவது யூஜி படிக்கும்போதே பிஜி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால அவனால் கிளியராக வந்து என்னென்னா டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் டிகிரிஸ்லாம் நம்ம சொல்கிறோம். டேட்டா சயின்ஸு, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஜாயிண்ட் டிகிரியில் இருக்குது. ஸோ இதனால் என்ன டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியல. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய மல்டி ப்ராங்ட் அப்ரோச் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்கில் அந்த இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் கொண்டு வரணும். ப்ளஸ் என்னென்னா இதிலே வந்து கொடுத்துருக்கான் என்னென்ன ரிஃபார்ம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஆர்டிக்கல்லே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நிறைய வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை ஸ்டேக் செலெக்ஷன் ப்ராசஸ், ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ், இன்சஃபிஷியன்ட் கைடன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி. அப்போது எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஜென்ரலாக இஷ்யூஸ் என்னன்னு கேட்டோன்னா இது ஒரு இஷ்யூவாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன வே ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2 பாயிண்ட் போதும், அதிகமாக எடுக்கணும் இதில் இருந்து. So second, Tamil Nadu has achieved significant milestone in population stabilization. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து எல்டர்லி பாப்புலேஷன் இப்போ 13.5% இருக்குது.
2031ல் 18.6% இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் கண்டிப்பாக தேவை இல்லையா? ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் போகும்போது டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அவங்களே உள்ள இன்க்ளூட் பண்ணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓல்டேஜ் ஹோம் அதிகமாக கிரியேட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சோஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கான ஹோம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே என்ன நேம் அப்படின்னா அரண் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்க்ளூசிவ் கவர்னன்ஸில் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எது இது ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ எது தேவையில்லை, ஒன்லி எக்ஸாம்பிள் வே ஃபார்வர்ட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ லைட்டாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜ் மார்ஷ்லேண்ட் ட்ராப். என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மார்ஷ்லேண்ட் தான் சர்க்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் பாடி, ஒரு பார்டர் ஏரியா. இதில் வந்து பார்த்தோன்னா 1965 இந்தியா பாகிஸ்தான் அந்த வார் நடந்ததுலேருந்து என்னென்னா இதில் இஷ்யூ போயிட்டுருக்கு. அப்போ இதை எப்படி இந்தியா பார்க்கணும், எப்படி பாகிஸ்தானோட அக்ரஷனை எப்படி வந்து இதை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ராஜ்நாத் சிங் ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு அக்ரஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரிட்டாலியேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிட்டாலியேஷன் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே என்னவா இருக்காது அப்படின்னா ஆன்சராக இருக்காது. யூ ஹேவ் டு கோ ஃபார் டிப்ளமேசி டயலாக். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் பேசுறீங்க. அப்போ ஜாகிரபிக்கல் ரிலேட்டடாக ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சர்க்ரீக் அப்படின்ற ஏரியா எங்கே இருக்குது, இந்தியாவுக்கு அதுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ், முதல்ல எதுக்காக அந்த சர்க்ரீக் ஏரியா இந்தியாவுக்கு வேணும் அப்படின்றது. ஏன்னா காண்ட்லா போர்ட்டு ரொம்ப முக்கியமான போர்ட்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ்க்காக ஃபிஷிங் கம்யூனிட்டியும் வந்து அதனால் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த கோர்ஸ் அஹெட் ஆஃப் ட்ரம்ப் காசா சீஸ்ஃபயர் பிளான். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் அந்த காசா சீஸ்ஃபயர் பிளான் 20 பாயிண்ட் பிளான் வந்து ட்ரம்ப் கொண்டு வந்தார். அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பார்த்தோம். இமீடியட் ஹோஸ்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் வெல்கம் மூவ்மெண்ட், வெல்கம் அதெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் சீஸ்ஃபயர் அப்படின்றது என்ன, இட்ஸ் டெம்பரரி. அப்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். என்னைக்கு வேணாலும் திரும்ப என்ன ஆகலாம், வார் வந்து ரிப்பீட் ஆகலாம் அப்படின்றது. ப்ளஸ் ரெண்டாவது என்னென்னா இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வந்து அண்டர் த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு கண்ட்ரியோட இன்டர்னல் மேட்டரில் எப்படி வந்து யூஎஸ் மாதிரியான ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, ஸோ ரியலிசம் எந்த அளவுக்கு இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலஸ்டீனோட வாய்ஸே இதில் கிடையாது இந்த 20 பாயிண்ட்லையும். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இஸ்ரேல் மேலே இருந்தக்கூடிய இன்டர்நேஷனல் ப்ரெஷரை அப்படியே யார் மேலே தள்ளியிருக்கோம் அப்படின்னா பாலஸ்டீனியன் மேலே தள்ளியிருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 20 பாயிண்ட் பிளானை பாலஸ்டீனியன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஹமாஸ் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் என்ன இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸும் யூஎன் பாடிஸும் இஸ்ரேலை ப்ரெஷர் பண்ணும். ஆனால் இந்த 20 பாயிண்ட் பிளான் மூலமாக என்னன்னா ப்ரெஷர் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகே, சில இதில் வெல்கம் மூவ்ஸும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹோஸ்டேஜ் வந்து இமீடியட்டாக இது பண்ணுறது, ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் ஓகே. பட் ஆனால் இது பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது அன்லஸ் பாலஸ்டீனியனை உள்ள இன்வால்வ் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாலஸ்டீனியன் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரீட் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் நேஷனல் ப்ரையாரிட்டி. அதாவது டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் விண்டோ வந்து இருக்குது, இது 2043 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. சில ஆர்டிகல்ஸில் 2055 சம்திங் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அது எவ்வளோ வரைக்கும் இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம ரீப் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்ரு. அப்போ அதை எடுக்கணும், லெவரேஜ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்சென்டிவ் ஸ்கீமாக இருக்கட்டும். ஓகே, அந்த மாதிரி. அப்போது நம்ம இந்தியாவில் என்னத்தை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கில் மிஸ் மேட்ச் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இதில் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. டிமாண்ட் சைட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், என்ன இண்டஸ்ட்ரியில் டிமாண்ட் இருக்கோ அதை கொண்டு வரணும். அப்போது நம்ம டிமாண்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அகாடமியும் இண்டஸ்ட்ரியும் என்ன பண்ணோம் அப்படின்னா கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெஷர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். எப்படி இந்தியன் பாப்புலேஷனை டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை ஓகே ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு மெடிசன் கோல்ட்ரிப் அப்படின்ற ஒரு மெடிசனை வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா 2 கெமிக்கல் சொல்லியிருக்காங்க, டைஎத்திலின் கிளைக்கால் அண்ட் எத்திலின் கிளைக்கால். பர்மிசபிள் லெவலை விட அதிகமாக இருந்ததுனால. ஸோ டைஎத்திலின் கிளைக்கால் பற்றியும் எத்திலின் கிளைக்கால் பற்றியும் லைட்டாக தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ பிலிம்ஸில் திடீர்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைஎத்திலின் கிளைக்கால் ரீசென்ட்லி நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ கோல்டு சிரப்பில் யூஸ் பண்ணுறது இல்லை மெடிசனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஸோ WHO ரெக்கமெண்டேஷனை விடையும் இந்தியாவோட ரெக்கமெண்டேஷனை விடையும் அதிகமாக இருந்ததுனால அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் யார் இந்தியாவில் அப்படின்றது, ஸோ எது மூலமாக வந்து இதை ரெகனைஸ் பண்ணுறாங்க, எது மூலமாக ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1948 அந்த ஆக்ட் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது மூலமாக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இது 2 பற்றியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில ஃபேக்ட்ஸ் மட்டும் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது சரியா, அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுட்டா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா டைரக்ஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்.
அதாவது டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நேச்சர் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சர் பேஸ்ட் அப்படின்றப்ப மேங்க்ரோவ் இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகேவா. ஒன்லி என்னென்னா ப்ரிப்பேர்ட்னஸ்ஸு மிட்டிகேஷன்ஸு ஓகேவா ரீஹாபிலிட்டேஷன் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நேச்சரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்க்ரோவ்ஸாக இருக்கட்டும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் மீத்தேன் எமிஷனை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும். டிசாஸ்டருக்கு நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதிலே என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா சில இந்தியா கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸை கொடுத்துருக்கோம். இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ் கோயலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கொண்டு வந்தது அந்த இனிஷியேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் குளோபல் மீத்தேன் பிளட்ஜஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா டிசாஸ்டரை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அன்லெஸ் நம்ம மிட்டிகேஷன்ஸு ப்ரிப்பேர்ட்னஸ்ஸு ப்ளஸ் ஃபிசிக்கலாக எதுவாக இருந்தாலும் பண்ணுறதை விட நேச்சர் பேஸ்டாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு தெலுங்கானா டாப் ஸ்டேட் ஆன் தி யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்டென்சிட்டி. ஃபஸ்ட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன்னா என்னென்னு தெரியணும். ஓகே. அது எதுக்காக கொண்டு வந்தோம், டிஜிட்டல் இன்க்ளூசிவிட்டி இது எல்லாத்துக்காகவும். அப்போ இன்டென்சிட்டி அப்படின்னும்போது என்னென்னா பர் கேபிட்டா லெவலில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஓகேவா அப்படின்றது கீழே இருக்குது. அந்த டெஃபினிஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்டென்சிட்டினா என்ன அப்படின்றது மட்டும் ஓகேவா. ஸோ தெலுங்கானா வந்து டாப்பில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு யூகே அண்ட் இந்தியா இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு நேவல் எக்ஸசைஸ் தான் கொங்கன் 25 அப்படின்றது. அப்போ கொங்கன் 25 அப்படின்ற நேவல் எக்ஸசைஸ் யாருக்கும் நடுவில் நடக்கிறது அப்படின்றது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ வேறு எதுவும் இல்லை தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம இதை பேசிட்டோம் இல்லையா. ட்ரக் மேக்கர்ஸ் மஸ்ட் கம்ப்ளை வித் ரிவைஸ்ட் நாம்ஸ். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவைஸ்ட் நாம் கொடுத்துருக்காங்க ஷெடியூல் எம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்னா ஒன்றும் இல்லை மேண்டட்டரி அப்படின்றது. யாரெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணலையோ உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்றது. அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்டுக்கு கீழே என்னென்ன சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அவ்வளோதான். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தது தான். டைஎத்திலின் கிளைகால்னா என்ன, எத்திலின் கிளைகால்னா என்ன, அது பர்மிசபிள் லெவல் என்ன, அது எல்லாமே இந்த ஆர்டிக்கலில் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு எத்தனால் பிளண்டிங்மா. ஆல்ரெடி E20 ப்ரோக்ராம் பற்றி பேசியிருக்கோம். அதே தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனால் பிளண்டிங்கில் என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் கேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ சுகர் கேன் யூஸ் பண்ணுறது மூலமாக ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ சப்சிடிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் ஷார்ட்டேஜ். சம்டைம்ஸ் என்னென்னா எத்தனால் பிளண்டிங்க்கு அதிகமாக இன்சென்டிவ் கிடைக்கும். அதிகமாக வந்து என்ன கிடைக்கும்னா ப்ரைஸஸ் ஃபார்மர்ஸ்க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் என்னென்னா அட் த சேம் டைம் என்னென்னா அப்போது டைவர்சிஃபிகேஷன் நடக்கும். ஃபுட்டு கொடுக்காம அவன் என்ன பண்ணுவான் எத்தனால் பிளண்டிங் கொடுப்பான். ஸோ ஃபுட் இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குது ஓகேவா. ஜென்ரலாக E20னா என்ன, எத்தனால் பிளண்டிங்னா என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸு. புட்டின் ஆஃபர் எ நியூக்ளியர் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் இஸ் அ குட் ஐடியா சேஸ் ட்ரம்ப்ஸ். என்ன அப்படின்னா 2 பேரும் லிமிடெட் நியூக்ளியர் டீல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருக்குது இந்த டீல். 2010ல் நியூ ஸ்டார்ட் அக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கார்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி ரஷ்யாவும் யூஎஸும் என்ன அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா லிமிடெட் நியூக்ளியர் வெப்பன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஓகேவா. ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூ ஸ்டார்ட் அக்கார்டு யாருக்கும் நடுவில் எது ரிலேட்டடா அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. போதுமானது. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஒன்றும் பெருசாக இல்லை ஓகே. தேங்க்யூ.